வணக்கம். நான் உங்கள் தமிழ்வேந்தன். திருப்பத்தூர் நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக வந்திருந்தேன் நேற்று. ஆக்சுவலாக வழக்கு முடிகிறதுக்கு 12:30 மணிக்கு முடிஞ்சிருக்கணும், பட் டிலே ஆயிடுச்சு. ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மேலே எப்படி ரிட்டர்ன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏலகிரி மலைக்காவல் நிலையம் எங்கே வந்திருக்கோன்னா ஏலகிரிக்கு வந்தோம். ஏலகிரி எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். நீங்கள் ரொம்ப பட்ஜெட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ் ஏலகிரி. ஊட்டி, கொடைக்கானல் இது எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஜவாது மலை வரையும் பண்ணியிருக்கேன். ஜவாது மலையில் தங்க முடியாது, ஜமுனாமுத்தூரில் தங்க முடியாது. சென்னை 222 கிலோமீட்டர், வேலூர் 77, பெங்களூர் 155, ஜோலார்பேட்டை 17. அது போலீஸ் பூத்து. இப்போ வந்து கீழே இறங்குறோம் நம்ம. இதில் ஏலகிரியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இதில் உள்ள தரையிலிருந்து ரொம்ப கிட்டக்கவே நீங்கள் வந்து அந்த சில்னஸ் அடைஞ்சிடலாம். ஊட்டியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நியரஸ்ட்டு 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் மேலே ஏறணும். அப்போ தான் அந்த இடையலாம் ஏலகிரி மலை. இப்போது நம்ம ஏலகிரி மலைப்பாதை அடைகிறோம். சவுண்ட் ஹாரன் அடிச்சிட்டோம். மலைப்பாதையில் நான் ஒன்று சொல்ல நினச்சேன். நீங்கள் கொடைக்கானல்லாம் அது ஒரு 60 கிலோமீட்டர் நீங்கள் மெனக்கடணும். மேலே டிராஃபிக்கில் போய் மாட்டிப்பீங்க. இங்கே டிராஃபிக் எல்லாம் கிடையாது. சாப்பாடெல்லாம் பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு 1000-1500 நல்ல ரூம்ஸ் இங்கே 24 ஹவர்ஸுக்கு. அங்கே மற்ற டூரிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் போடுவாங்க. இங்கே 24 மணி நேரம் சாப்பாடெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு நல்லாயிருக்கும். இந்த மலை ஊசிகளை பற்றி சொல்லணும். எல்லாமே தூய தமிழ் பேரில் இந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். இதுக்கு பேர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சொல்ல நினச்சேன் உங்கள்கிட்ட. 12-12 14வது வளைவு இது. அது வந்து பேகன் வளைவு பாருங்கள், தூய தமிழில் பேகன் வளைவு. அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி காட்டணும்னு நினச்சேன். இந்த வெதர் வேற ரொம்ப அருமையாக இருந்துச்சு. செம்ம வெயில் நேற்றுக்கு திருப்பத்தூரில் நிற்கவே முடியல. மேலே வந்து நைட்டு நல்ல மழை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இந்த வளைவுகளை தமிழ் பெயரில் இருக்குங்கிறதுக்கு அப்படி தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு இந்த பாருங்க, நல்லி வளைவு, பெரிய நள்ளி வளைவு ஒன்று அப்படியே பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணணும். ஆனால் அது மலைங்கிறது பொதுவாகவே. ஆனால் ஏலகிரி பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப மற்ற மலை அளவுக்கு பயப்பட வேண்டாம். கேர்ஃபுல்லாக ஓட்டினா போதும். நல்லா ஓட்ட தெரிஞ்சுன்னா ஓட்டுங்க. பாருங்க, அழகான பூக்கள் பூத்து குலுங்குறது நல்லா பாதுகாப்பாக இருக்குது. நல்லா ஒய்டான ரோடு. லாரி எல்லாம் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பஸ் டிரான்ஸ்போர்ட் இங்கே திருப்பத்தூர்லேருந்து இருக்குது, ஜோலார்பேட்டிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேலூர்லேருந்து இருக்கும். மேபி சென்னையிலேருந்து வரீங்கன்னா திருப்பத்தூர் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்துடலாம். இதில் ஜலகம்பாரின்னு ஒரு இடம் இருக்குது. அது தண்ணி ஃபால்ஸ். அது இங்கே நைட்டு மழை பெஞ்சுது, கண்டிப்பாக அங்கே தண்ணி விழுந்திருக்கும். பட் நமக்கு டைம் இல்லை, ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. சனி ஞாயிறில் எந்த டூரிஸ்ட் பிளேஸையும் சூஸ் பண்ணாதீங்க. பட் அன்றைக்கி தான் லீவு கிடைக்கும். ஆனால் சனி ஞாயிறு வந்தால் ரஷ்ஷாக தான் இருக்குன்றாங்க இங்கேயும், சனி ஞாயிறு. ஆனால் மற்றபடி மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஈஸியாக ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு பட்ஜெட்டாக வரணும்னா வந்துட்டு போகலாம். அந்த தமிழ்லேயே பேர் இது கொண்டை ஊசி வளைவுகள், அதை தான் அதில் பேர் எழுதியிருக்காங்க. மற்றபடி எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு? இல்லை, நம்ம ஒரு வேலை விஷயமா வந்தது தொட்டு எனக்கு கில்ட்டி கான்சியஸ் இருக்காது. வேலை இல்லாமல் நான் வந்தேன்னு வச்சுங்களேன். பெருசாக ஊர் சுற்றுறதுங்கிறது என்னோட கெரியரில் இல்லை. அப்படி இருந்தால் கூட எனக்கு மனசு ரொம்ப பதைக்கும். என்னடா ஒரு பொண்ணான பொழுதுல ஏன்லாம் ஒன்று கற்றுக்கலாம், இல்லை சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி பொழுதுல போயிட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோமேங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். டூரிஸ்ட் வர்றது அது மாதிரி நினைப்பேன். ஆனால் பட் இது வந்து வேலையாக வந்தது தொட்டு நம்ம இரவு இங்கே ஏலகிரி சூழல் மேம்பாட்டு அங்காடி, இந்த டீ காஃபி தூள்லாம் விற்கிற இடம் போல இருக்குது. தேவைப்படுவோர் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறையா பழங்கள் இருந்தது, நாட்டுக்காய் இருந்தது, அதெல்லாம் வாங்கணும். சார், வழக்கமாக நீங்கள் பொலிரோவில் வருவீங்க, இப்போது இதில் வந்துருக்கீங்க. அந்த கார் என்னாச்சு சார்? அது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாகவே சஸ்பென்சர் ஃபுல்லாகவே அதில் போயிட்டு, ஓகே, அது சவுண்டு தரன்னு வருது. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட். அதில் இருந்துட்டு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஐயோ, இல்லவே இல்லை. இது எடுக்கிறதே இல்லை நானே. இது எங்கே நீங்கள் வேற? ஆமாம், உங்களை அதில் தான் பார்த்துருக்காங்க. ஆமாம், இது எடுக்கிறதே இல்லை இந்த வண்டி. இது என்னங்க, அது 42,000 கிலோமீட்டர் தாங்க மொத்தமே ஓடி இருக்கு. அது எவ்வளோ போயிருக்கும் சார்? அது 1.5 லட்சம் ஓடி இருக்கு. 1.5 லட்சம். இது அதியமான் வளைவு. அதியமான் எங்கள் அக்கா பையனுக்கு பேர் அதியமான் தான். மருத்துவராக இருக்காருல்ல, அவர் பேர் அதியமான் தான் வச்சோம். ஆய் வளைவு ரொம்ப அழகாக இருக்குது.
ஆய்வு இப்படின்னு வச்சுக்கலாம். ஆய்வு வளைவு இது வந்து 11ல் 14ல் 11. பாருங்க, ஹெல்மெட்டும் போடல ஒன்றும் போடல, பைக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இந்த பொண்ணை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொல்லுங்க சார். ஆமா, யாராவது இப்படி கூட்டம் பண்ணாலே மனசு பதப்பதைக்குதுல. ஆனா இது பாயிண்ட் போட நிப்பாட்டலாமான்னு தெரியலையே, மாடு வர நிக்குது. நிப்பாட்டலாம் சரியா இருக்கு சார். ஐயோ டோட்டல் வியூ பாயிண்ட் கீழே பாருங்க, என்ன வெயில் பொழுதுட்டு அடிக்குது. இங்க ஓகே, மேலே கம்ஃபர்ட்டா இருக்கு. டோட்டலா வியூ தெரியுது பாருங்க, கழுகு பார்வையில் ட்ரோன்ல வந்து தெரியுது பாருங்க. அதை விட இன்னொன்று சொல்றேன், ஃப்ளைட்ல இருந்து டவுன் வர்றீங்கல்ல, அப்போ இப்படிதான் தெரியும். ஊரெல்லாம் வெறும் பசுமையா தெரியும், தென்னந்தோப்பு மாதிரி தெரியும். அடுத்த டவுன்ல கொஞ்சம் வீடு தெரியும். அப்படிதான் நான் இதை ஃபீல் பண்றேன். ஃப்ளைட்டுக்கு கீழே லேண்ட் ஆகக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது இது கிடைக்குது. அதை எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஊர் நீங்க? இதே ஊர் தானா? சரி, கட்டுமா போறீங்களா? கீழே போறேன், கிளம்பிட்டோம், மேலே தான் இருந்தோம். இது வந்து ஓரி வளைவு, சின்னரி ஓரி வளைவு. ரப்பர் போட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இது. நான் கேட்கணும்னு நினைச்சேன், எல்லா வளைவுகளுமே அப்படி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல அது ரொம்ப அருமையான விஷயம். அது ரோல் ஆகும் அந்த ரப்பர் போட்டு, நீங்க கையாலலாம் உடைக்க முடியாது. அது வந்து ஃபுல்லா ரப்பராகவே இருக்கும். அது போய் வண்டி ஹிட் பண்றோம் மோதுதுன்னா அது ரோல் பண்ணி இந்த பக்கம் இழுத்து விட்டுரும். ஒருவேளை அது இல்லைன்னா நேரட்டா இந்த செமெண்ட்டை உடைச்சு வெளியில விழுந்துரும் வண்டி. அதனால அந்த ரப்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா, நல்ல ஒரு அறிவார்ந்த வேலைங்க உண்மையிலே. டாஸ்மார்க் மட்டும்தான் வருமானம்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்க. கிடையவே கிடையாது. டூரிசத்தில் நல்லா டெவலப் பண்ணாலும் வருமானம் தரங்க. கண்டிப்பா ஒரு வண்டி உள்ள நுழையுதுன்னா டோல் வாங்கிக்கோங்க, ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கார்பரேஷனுக்கு வருமானம் வரும். ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம்ல சார். ஓகே, நீங்க வர சொல்றீங்க, ஆனா வர்றவங்க நிறைய பேரு எடுங்க சரியா வச்சுக்க மாட்டாங்க சார். பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறது, குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கறது பண்றாங்க. வனத்துறை வந்து மெயின்டைன் பண்றது வனத்துறை மந்திரிகிட்ட இருக்கு, இப்ப அந்த கையில இருக்கு. அது போக என்னதான் சிஸ்டம் இருந்தாலுமே நம்மங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறது, குடிச்சிட்டு பாட்டில் உடைச்சா இந்த மிருகங்கள் காலில் தானே ஏறும். அதெல்லாம் தவறு தானே. கண்டிப்பா கீழே இருந்து மேல ட்ரிங்க்ஸ் எடுத்து வரக்கூடாது. ஆமா, மேலதான் கடை வச்சிருக்காங்க. இங்க நீங்க அந்த வழியில நின்று அடிச்சீங்கன்னா போலீஸ் வருவாங்க நிச்சயமா. ஆனா சொல்ற நம்ம ஓரளவு கண்ட்ரோலா இருக்கணும் தானே, முடிஞ்ச அளவுக்கு. இந்த குப்பையத்துக்கு பிளாஸ்டிக் பேப்பர் போடுறது இதெல்லாம் வந்து இந்த ஏலகிரி இயற்கை கிடாம இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் எல்லாம் வரல, இது வெளி உலகத்துக்கு தெரியல இந்த ஊரு. ஆமா, இன்னும் அந்த அளவுக்கு வெளியே தெரியாம தான் இருக்கு. ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இதெல்லாம் ஹிட் ஆகல இன்னும் இந்த இடமெல்லாம். நான் உண்மையாவே இந்த ஊரை வளர்ச்சிக்காக தான் பேசினேன்னு. காரணம், வேலூரே வந்து பயங்கரமான வெயில் மாவட்டம் தான் வேலூர். பிச்சுக்கிட்டு அடிக்கும் வெயில். முதல்ல இது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் தான், இப்ப தனி திருப்பத்தூர் மாவட்டமா ஆயிட்டு. இதுக்கு ஸ்டேஷனுக்கு ஜெயம் கோர்ட்டு இங்க திருப்பத்தூர் வருது. இப்ப திருப்பத்தூர் தான் மாவட்ட நீதிமன்றம் மாவட்டம் ஆயிட்டுல உங்களுக்கு. அதனால முன்னாடி வேலூர் மாவட்டத்துல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கதே பாதி பேருக்கு தெரியாது. ஆனா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஜலகம்பாறை தண்ணி அருமையா வரும். இந்த மேல பெய்யுற மழை எல்லாமே வெறும் இந்த மூலிகையில அடிச்சுட்டு போய் மூலிகை தண்ணியா கீழே வரும். நிறைய உடல் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து அங்க குளிக்க சொல்லி சொல்றாங்க. அது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு நம்பிக்கை சரியாகலாம் அப்படின்னு. குற்றாலத்திலே அந்த ஃபீல் இருக்கு தானே. ஆமா, குற்றாலத்துல குளிச்சு வந்தீங்கன்னா அப்படியே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஃபீலிங்ஸ். அது ஏதோ ஒரு மெட்டபாலிசம் மாற்றம் தானே, தண்ணி விடுற வேகமோ ஏதோ ஒரு தெரப்பி ஆகுது தானே அந்த உடம்புல. கண்டிப்பா. குற்றாலத்திலே ஷாம்பு சோப் போடக்கூடாதுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகுதான் சோப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, ஷாம்பு போட்டு தண்ணியை கெமிக்கலைஸ் பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட். ஆமா, முடிஞ்சாலும் நம்ம சொசைட்டியை ஹேண்டில் பண்ணணும். இது வந்து காரி வளைவு. எனக்கு இவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. அந்த ரப்பர் போட்டு மோதணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அந்த பக்கம் போகாது. க்ளோஸ் போறீங்களா, மோதி காட்டவா? இந்த பாருங்க, இடிச்சோம்னா இப்படி தள்ளிக்கிட்டே போகும் இந்த வண்டியை, உள்ள வாங்காது வண்டியை. விளங்குதா உங்களுக்கு? ரொட்டேட் ஆகுதுல இந்த ரப்பர், அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகி வண்டிக்கு வந்து அந்த பக்கம் போயிடாது. சேஃப் கார்டுக்குள்ள வண்டி உள்ள வந்துடும். நல்ல விஷயம் அது. நான் கொடைக்கானல்லையும் போட்டிருந்தேன், கவனிச்சேன் சார். இப்போ வந்து மக்கள் அதிகமாக இங்கே வராமல் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு இது நீட்டா இருக்கு. ஆமா,
வர ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் சார்? இல்ல இங்க லோக்கல்ல உள்ளவங்க வந்து போவாங்க போல இருக்கு. ம். ரெண்டாவது வர ஆரம்பிச்சாக்க கொஞ்சம் வருமானம் வரும், ரிசார்ட்ஸ் வரும், அப்புறம் இயற்கை கெடுதல் தான், வேற என்ன பண்றது. கண்டிப்பா. ஏன்னா மேல ஒரு ஊரே இருக்கு, ஆனா அப்படி ஒரு இதுவும் தெரியல. இப்போ வெளியில இருந்து வர்றவங்க வந்து எப்படி இருப்பாங்க? மற்ற ஊர்கள்ல பாத்தீங்கன்னா போய் தான் கொடைக்கானல நாசம் பண்ணிட்டாங்க தம்பி. ஆமா. சனி ஞாயிறு ஆயிட்டா அந்த ஊரே பீக்காடா மாறிடுது. ம். ஏன்னா இவ்வளவு பேருடைய ட்ரைனேஜ் எங்க போவாது? பாரி வளைவு. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அவர் பெயரில் ஒரு பாரி வள்ளல் பாத்தீங்களா? பாரி ம். பாரி வந்து முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு போயிட்டாரு. பாரி மேல ஒரு கான்ட்ரவர்சியான விளக்கமே வச்சிருக்கேன். பாரி வந்துருக்கு. ஏன் சார்? என்னன்னா பாரி வந்துடுறா புதிய தலைமுறை இல்ல. இவரு முல்லைக்கு தேர் அதான் கேட்கேன். முல்லைக்கு நீ ஒரு மன்னன், அதுக்கு ஒரு கம்ப நட்டு வச்சுட்டு போயிருக்கலாம், இல்ல அரசவையில போய் அவரை பந்தல் போட சொல்லியிருக்கலாம், இல்ல மன்னரே இறங்கி ஒரு பந்தல் போட்டு இருக்கலாம் அந்த இடத்துல. தேரை கொடுத்துட்டு போறது அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு வளத்தை ஒரு செலவை வந்து ஒரு செடி கொடுத்துட்டு போறாருன்னா அது எப்படி அந்த மன்னன் எடுத்துக்கிறது, அவர் நிதி ஆளுமை எப்படி இருந்திருக்கும் அந்த மன்னருக்குங்கிறதா என்னோட கருத்து. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது சரியா? அது முல்லைக்கு தேர் கொடுக்கறது சரியா? கரெக்டான கேள்வி. ஆமா, அது ஒரு பந்தல் தானே போட்டு கொடுத்துருக்கணும் பாரி. ஆனா அவரை வந்து இப்ப நம்ம அவர் புகழெல்லாம் டேமேஜ் பண்ணல, ஒரு சின்ன கருத்து சொன்னேன். பந்தல் போட்டு கொடுத்துருக்கலாமே, இதுக்கு ஏன் போயிட்டு தேரை கொடுத்துட்டு போகணும்? இல்ல அரசவையில போய் சொல்லி வர சொல்ல பந்தல் போட்டு கொடுத்துட்டு போறாங்க. ஆமா, இதுல என்ன இருக்குல்ல, முல்லை செடி எடுத்து கொண்டு போய் தன்னோட தோட்டத்திலேயாவது வளர்த்தாது இருக்கலாம் அவரு. ஔவையார் வளைவு இது. நேத்து மழை பெஞ்சது இல்ல, அப்ப ஔவையாரோட பாட்டு ஒன்று சொன்ன, யார் யாருக்கு ஞாபகம் இருக்கீங்க? மழை அதான் இது சொன்னீங்களே. இல்ல இல்ல, எவர் ஒரு நல்லார் ஒருவர் ஆங்கேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஔவையார் சொன்னது. நல்ல ஒருத்தர் இருந்தா போதுண்டா, அவருக்காண்டி மழை பெய்யுன்னு. நேற்று மேல மழை பெஞ்சு எனக்கு மகிழ்ச்சி மனசுக்குள்ள. நம்மளே சர்டிபிகேட் பண்ணிக்க வேண்டியதுதான் நெறியாளரே. ஆமா, நீங்க முதல்ல உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். இந்த ஃபுல் ஷேவ் பண்றது, இந்த ஒயிட் ஷர்ட் போடுறது, முடியெல்லாம் ட்ரிம்மா வெட்டுறது, இது எல்லாமே என்னைய முதல்ல நான் காதலிக்கணும். நான் ஐ எம் த பெஸ்ட், நீட்டா இருக்கும், அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வரணும்ல. நான் இந்த முடியெல்லாம் கூட வெட்டிக்கலாம்லாம் சொன்னேன்ல உங்களுக்கு. நான் அவங்க அந்த பசங்க முடி வெட்டுறது எனக்கு தப்பாவே தோணல, பரவாயில்ல. ஆனா அந்த கான்ஃபிடன்ட் லெவல் போயிடும். நம்ம ப்ரொஃபைல் இறங்கிட்டு வந்து நான் நடப்பேன். ப்ரொஃபைலா இருக்கணும்னா இது நம்ம நீட்டா முடிதான் வெட்டிக்கணும். கபிலர் வளைவு, கபிலர் வளைவு, ஓகேவா? சார், நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க மலைப்பாதையில இருந்து எப்படி வண்டியை இறக்குறது. ஆமா, சேஃபா. உண்மைதான். இப்ப அந்த வண்டி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருந்திருக்கும், இது எப்படி சார் உங்களுக்கு? அது வாகனத்தை பொறுத்தவரை கம்ஃபர்ட்ங்கிறது வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்தது தான். எனக்கு எல்லா வண்டியும் ஒண்ணுதான். எனக்கு உயரம் அதிகம் ஜாஸ்தி. இங்க பாருங்க, தலை தட்டுது, இங்கெல்லாம் இடமா இல்லை எனக்கு. அதெல்லாம் அப்படி இருக்காது. அந்த வண்டிகள் வேற. ரெண்டாவது, இந்த வண்டிகளை வந்து சாலையில யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. பாருங்களேன், யாரும் வந்து ஒரு காராவே எடுத்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வீட்டுல போறதுக்கு சும்மா பசங்க அவ்வளவுதான். இல்ல ஃபேமிலியோடய நம்ம போக முடியாது. அவங்க போயிட்டு வரலாம், அவங்க ஃபீமேல் டிரைவிங்னா யாராவது ரெஸ்பெக்ட் பண்ணி ஓரம் கட்டி விட்டுருவாங்க. நம்மள யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவா? வளைச்சுதான் கட்டுவாங்க. கம்பர் வளைவு, கம்பராமாயணத்தை எதுனா கம்பர் வளைவு. காலைல தான் கம்பராமாயணத்துக்கு கிரிட்டிசிசம் அடிச்சேன், காதல வந்தீங்களா இல்லையா? ராமனோட மனைவியே ராவணன் திட்டி விட்டாரு. தப்புதான். ஆணிரை கவர்தல் முறையில அவர் கொண்டு போனாரு. ஆணிரை கவர்தல் ஒரு போர் நடக்கிறது முன்னாடி அந்த நாட்டில் உள்ள ஆடு மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டிடுவாங்க, டிக்ளேர் பண்றது, நாட்டை கேட்ச் பண்ண போறோம்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஊரா முட்டை பொண்டாட்டி தூக்கிட்டு போயிருக்க வேண்டியல நம்ம பெரும்பாட்டேன். அதுக்கு பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதுக்கு என்ன செய்யணும்? உடனே ராமன்ல கிளம்பி போகணும். இலங்கைக்கு போய், ராவணா உனக்கு ஏதாவது அறிவுதா, என் பாட்டி தூக்கி வந்திருக்கடா, கல்யாணம் ஆன அன்னைக்கே அப்போ காட்டுக்கு அனுப்பிட்டான் 14 வருஷம். என் தம்பி வந்து உன் பொண்டாட்டி வந்து உன் தங்கச்சியை வந்து மூக்கறுத்து தப்புதான் சூர்ப்பு நகைய, அதுக்கு நீ என் தம்பி மேலே ரிவெஞ்ச் எடுத்துருக்கணும். மாறா என் மனைவியை எப்படி தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அதானே லா பாயிண்ட். அதுதானே என் தம்பி செஞ்சது தப்பு. நீ அண்ணங்காரன் என்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், அவன் தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். நீ அவன் வீட்டுக்கு வந்தப்ப நானும் இல்லை, என் தம்பி இல்லை, செக்யூரிட்டி கார்டு இல்லை. அந்த இடத்துல போட்டிருந்த கோட்டை ஒரு மான்
அடிபட்டிருக்குன்னா அவள் வெளில வந்தப்ப நீ வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருக்கேன் சார். அதை விட்டுட்டு ஆஞ்சநேயர் அனுப்புனா எப்படி நியாயம்? இளங்கோ ஜஸ்ட் ஃபன். ஓகே, இளங்கோ அடிகள். ஓகே சார், இப்போ உங்களோட பேஷன், இப்போ முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு, ம், அதை நீங்க ஆல்ரெடி ஓட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து இங்க மலைப்பாதையில ஓட்டுறது எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும்? இப்போ நீங்க எப்படி இந்த பக்கம் டிரைவிங் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சு? டிரைவிங் சக்கரம் வந்து என் பிரெயின் ஃபுல்லாவே சக்கரம் தான் இருக்கு, என் மண்டை ஃபுல்லாவே வீல் தான். இப்போ அந்த ரோலிங் மனித கண்டுபிடிப்புகளே உச்சபட்ச கண்டுபிடிப்பு எது கேஜெட்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, சக்கரம் தான். வீல் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஃப்ளைட் எப்படி போவோம், கப்பல் எப்படி போவோம், எல்லாத்தையும் வீல் தானே. சக்கரம் வந்த பிறகு நேரம் குறைஞ்சிது. முதல்ல மனுஷன் வந்து சக்கரத்தை வந்து கற்களை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கான். கற்களை மனிதன் இருக்கான்ல, அப்படி கல் உருண்டு உருண்டு போறதை பார்த்துட்டு தான் சக்கரம் கண்டுபிடிச்சிருக்கான். ஓ, இந்த வாட்டத்தில் இருந்தால் உருளும் அப்படின்னு சொல்லி. லாரியை பொறுத்தவரையிலையும் எங்கேயுமே நீங்கள் பாதுகாப்பு ஓட்டணும்னா நீங்கள் ஒரு சுப்பீரியர் வெஹிக்கிள். உங்களை தாண்டி ரோட்டில் வண்டி பெரிய வண்டி கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹைட்டில் இருப்பீங்க. அங்கே பாருங்க, அந்த லாரி டிரைவர் பக்கத்தில் நம்ம எங்கே தெரியும், அந்த டயரோட பேஸில் தான் இந்த வண்டியே இருக்கும். அவங்கள்ட்ட போய் இப்படிங்கிறது வெறுப்பாக வருங்க. அதெல்லாம் திருவள்ளுவர் வளைவு சொல்லணுமா? 1330 குறளை படித்த பெரும்பாட்டன் திருக்குறள் திருவள்ளுவர் வளைவு. சார் உங்களுக்கு 1330 குறள் தெரியுமா சார்? தெரியும். எப்போ படிச்சிருக்கீங்க? இல்லை, அது ரொம்ப பெரிய ஆர்வத்தில் படிச்சது. ஆனால் எந்த இடத்துக்கு ஆப்டா குறள் சொல்லணுமோ அதை சொல்ல முடிஞ்சதுனால. அது எப்படி சார் கரெக்டா ஞாபகம் வச்சு இந்த இடத்துல இது ஓரளவுக்கு அது எழுதி திருக்குறள் விளக்கம் ஒரு எழுதிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் தான். ஒரு வரியில விளக்கம். அப்புறம் 2-3 எக்ஸ்பர்ட்ட கொண்டு போய் அந்த புத்தகத்தை கொடுத்தா பெரிய குழப்பத்தை கொண்டு போயிட்டாங்க. திருக்குறளே ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாக்கப்பட்ட புக்கு, அது இன்னும் கம்ப்ரஸ் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒர்க். நீங்க செய்யறது, நான் செய்யறது பெரிய வேலை தான், ஆனா அது கருப்பொருள் மிஸ்டேக் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, இதை கொண்டு போய் ஒருத்தர கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா புத்தகத்தை எழுத முடியாது. நல்லதா கெட்டதா நான் ஒரு வரலாற்று பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு புத்தகங்கிறது என் மனசுல எனக்கு என்ன வியூ தோணுச்சுங்கிறதா நான் எழுத முடியும். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தானே எழுதிக்க முடியும் அந்த புத்தகத்தை. சில பேர் வீடியோ கமெண்ட் போடுறாங்கல்ல, நீங்கள் இப்படி இல்லவா பேசியிருக்க வேண்டும், அது நீங்க தான் பேசிக்கணும். என்னோட பாயிண்ட் இதுதான், என்னோட வியூ இதுதான். பாரதியார் வளைவு. ஐயோ, என் பாரதிக்கே சோறு போடல இந்த ஊரு, உனக்கு எனக்குமா சோறு போட்டுற போகுது சொல்லுங்க? பாரதிக்கே சோறு போடாத ஊர் யாது? கார்ல் மார்க்ஸ் சோறு போடாத ஊர் இது. நமக்கு உனக்கு எப்படி சோறு போடும்? பாவேந்தர், பாரதிதாசன் பாவேந்தர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேந்தர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் வேந்தன்கிற பேரு வச்சப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை ஸ்கூல்ல. தமிழ் வேந்தன், இங்கிலீஷ் வேந்தன், ஹிந்தி வேந்தன் பசங்க ஹேண்டில் பண்றது தானே. எனக்கு சுரேஷ், நரேஷ் இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு எனக்கு பிரியம். பட் தந்தையாரிடம் பல முறை நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன், என் பேர் நல்ல பேர் நீ வைக்கலன்னு. ஆனா பிற்பாடு அந்த பேர் வந்து வேற லெவல்ல கிடைச்சது. தமிழ் வேந்தனா அப்படின்னு கேட்பாங்க. பேர் என்ன அப்படின்னு கேட்டா தமிழ் வேந்தன் அப்படின்னு உச்சரிப்பு முழுசா சொல்லுவேன். தமிழ் வேந்தனா அப்படின்னு திருப்பி ஒரு முறை கேட்பாங்க. என் பேரை நானே திருப்பி சொல்லிடுறேன், ஏன்னா என் பேரை சொல்றதுக்கு ஆள் குறைஞ்சி போச்சு. எல்லாம் சாரு, அண்ணன், ஐயா 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 உன்னோட பேரை சொல்ல ஆள் இல்லை. என்ன பண்றது? படைப்பாளிகள் வந்து மார்க்ஸே வந்து குடும்ப வாழ்வியல் பெரிய தோல்வி தானே. படைப்பாளி, போர் வீரன் எல்லாருமே குடும்ப வாழ்க்கை வந்து சக்சஸ் ஆகாது. அந்த சமுதாய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் குடும்பம் அமையலையே. தருமபுரி லெஃப்ட் போனால் ஜூலர்பேட்டு, ரைட்டு தான் வாணியம்பாடி, கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு விழாக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். பட் விழாக்கு கூட ஃபுல்லாகவே கருத்தாவே போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை, அதுலேயுமே கமெண்ட்ஸ் நமக்கு தான் கொடுக்க முடியுது. செங்கல் சூளை இருக்க போல இருக்கு. தரைக்கு வந்தாச்சு. பார்த்துக்கங்க, ஒரு 14 கிலோமீட்டர் உயரத்துக்குள்ள நல்ல ஒரு சில்னஸ் கிளைமேட் இங்கே மட்டும் தான் அனுபவிக்கலாம். வேற எங்க போறதுனால கஷ்டம். 10 நிமிஷத்துல மேலே ஏறிக்கலாம். பட்ஜெட்டா நீங்க வந்துட்டு போங்க. இங்க உள்ள மக்கள் வந்து கிராமம் சார்ந்த மக்கள், வெளியூர் டூரிசம் அதிகம் இங்க இல்லாதனால பாதுகாப்பா இருக்கலாம். ஸ்டேஷன் இருக்கு. நைட் பீட்டெல்லாம் வந்தாங்க, பார்த்தேன். நான் ஒரு 2 மணிக்கு எழுந்தேன்ல, பீட்டு போயிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இந்த மழையில குளிர்ல பீட்டு போறாங்கன்னு. இந்த ஏரியா வந்தீங்கன்னா ஆம்பூர் போக்குவரத்து, பிரியாணி, ஷூ, வாணியம்பாடி எல்லாம் பிரியாணி ஃபேமஸ்ஸு. ஷூ, வேலூர் வந்தால் கோயில், தங்க கோயில் இருக்குது, சாதா பெரிய கோயில் இருக்குது, வேலூர் கோட்டை இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்தாப்புல இருக்கும். எங்கே போயிடக்கூடாதுன்னு வேணா ஒரு இடம் காமிக்கிறேன்னா ஒன்று இடம் சொல்லிடுறேன். எங்கே போயிடக்கூடாதுன்னு ஒரு இடம் இருக்குது, வேலூர் துறப்பாடியில் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க. எங்கே போகக்கூடாதுன்னு இடத்துக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே,
நன்றி, வணக்கம். நன்றி சார். இனிய நாளாக எல்லாருக்கும் அமையட்டும். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.